வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்தது நம்ம இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 9th படித்ததை ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட சென்டர் வந்துட்டு ஓ அப்படின்னா இதுக்கு ஒரு கார்டு வரைகிறோம், ஒரு நான். இப்போ இதை வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம், கார்டு. இது ஏபின்னு இருக்கும். இப்போ இந்த கார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஏபிக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த பெரிய செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்டு வரைஞ்சோடனே 2 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருது இந்த சர்க்கிள். இந்த பெரிய செக்மெண்ட்டில் இப்படி ஒரு ஆங்கிளை உருவாக்குது. ஓகேவா? இப்படி ஆங்கிளை உருவாக்குனுச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடம் தீட்டா அப்படின்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிளுக்கு 60 டிகிரின்னு வச்சுக்கோம். இந்த இடத்த இது சின்னு வச்சிடலாம். இந்த இடம் 60 டிகிரி அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இது எங்கே வரைஞ்சாலுமே இந்த 60 டிகிரி தான் வரும். சரியா? இது எல்லாமே 60 டிகிரி தான் இருக்கும். இந்த ஏசிபிங்கிற ஆர்க்கில் என்ன ஆங்கிள், எந்த இடத்துல இந்த ஆங்கிள் உண்டாக்குனாலும் அது 60 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது அதே மாதிரி இந்த சென்டரோட அது உருவாக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள், இந்த இடம் இதோட டபுள். இது 60 அப்படின்னா இது 120. இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது தீட்டா அப்படின்னா இது 2 தீட்டா சென்டரில். ஓகே. இப்போ அடுத்தது அதே கார்டு ஏபி, சென்டர் ஓ. இப்போ நம்ம இந்த ஆர்க்கை பார்த்தோம். இங்கே சி இருந்துச்சா, ஏசிபிங்கிற ஆர்க்கில் பார்த்தோம். இப்போ இந்த சின்ன ஆர்க் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம், இது டின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே உருவாக்குற இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளும் மாறாது. இந்த டி வந்துட்டு இங்கே இருந்தாலும் அதே தான் வரும், அதே ஆங்கிள் தான் வரும். இது 120 அப்படின்னா இதுவும் 120. ஓகேவா? அதேமாரி இங்கே வந்து இந்த சென்டரில் உருவாக்குற அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், இது 120 பார்த்தோமா, இது 120. எக்ஸாம்பிளுக்கு இது 120ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது 240. ஓகேவா? இப்படி இருக்கும், இதோட டபுள் இது. இப்போ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சர்க்கிள் சென்டர் ஓ, இதில் ஒரு கார்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த டேஞ்சன்ட் தான் நம்ம இந்த பாடத்தில் டேஞ்சன்ட்டில் தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இந்த டேஞ்சன்ட்டை வரையலாம். இந்த தொடுகோடு வரைஞ்சாச்சு. இந்த தொடுகோடு ஏபி, ஏபி. அடுத்தது இந்த தொடு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த சர்க்கிளும் ஏபிக்கும் ஒரு பொதுவான புள்ளி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து பி அப்படிங்கிறோம். இப்போ ஒரு கார்டு, இருக்கு பிக்யூ. பிக்யூங்கிறது வட்ட நான். இந்த வட்டத்துக்கு இந்த பிக்யூ ஒரு நான் கார்டு. இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்டு வந்துட்டு இந்த பெரிய ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ஆர்க்கில் ஒரு ஆங்கிளை உருவாக்கும். இப்போ தான் பார்த்தோம். அந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு இந்த தியரம் சொல்லுது. சரியா? இதுவும் ஈக்குவல். இப்போ இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா. எக்ஸாம்பிளுக்கு இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் 30 டிகிரி. இதுதான் தியரம் சொல்லுது. இப்போ அப்படின்னா இப்போது இந்த கார்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த செக்மெண்ட், இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்க ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற செக்மெண்ட்டில் உள்ள ஆங்கிள் வந்து சமமாக இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் அதோட ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு சமமாக இருக்குது. இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இப்போ இதில் இன்னொரு பாகமும் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், இந்த கார்டு இந்த ஆர்க்கில் உண்டாக்குற கோணத்துக்கு சமமாக இருக்கும், இதுக்கு சமமாக இருக்கும். இப்போ இது எக்ஸ் டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிளும் எக்ஸ் டிகிரி. இதுதான் செக்மெண்ட், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், மாற்று வட்டத்துண்டு தேற்றம். இப்போ இந்த வருஷம் 2021 இந்த வருஷம் வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து படிக்க தேவையில்லை, இந்த தியரம் மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியும் அடுத்த வருஷம் படிக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது எப்போதுமே நல்லது. இந்த ப்ரூஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த தியரம் பிரகாரம் இந்த ஆங்கிள்
இந்த கார்டு இந்த சர்க்கிளில் இந்த செக்மெண்ட்டில் உண்டாக்குற கோணம் ரெண்டும் சமம் அப்படின்னு தியரம் பிரகாரம் இருக்குது. இதை நிரூபிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஓ இருக்கு இல்லையா, சென்டர், இந்த ஓ வழியால் இந்த பீலேருந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த ஏபிக்கு பர்பண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்கும். இந்த டேஞ்சன்ட்டோட இந்த காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், தொடுப்புள்ளி, அதுலேருந்துட்டு வட்டத்தின் மையத்துக்கு வரையப்படும் கோடு வந்து செங்குத்தாக தான் இருக்கும். சரியா, 90 டிகிரி. இது வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இது 90 டிகிரி, இது 90னா இந்த பக்கமும் 90. இப்போது கார்டு அப்படின்னா அதோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சர்க்கிளில் மிகப்பெரிய கார்டு, மிகப்பெரிய நான் எது அப்படின்னா அதோட டயாமீட்டர், இந்த விட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய, இது ஒரு கார்டு. அதே மாதிரி இதுவும் ஒரு கார்டு, இதுதான் மிகப்பெரியது. இப்போ இந்த மிகப்பெரிய நான் வந்துட்டு இந்த வட்டத்துண்டில் ஏற்படுத்தும் கோணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 90 டிகிரி இருக்கும். இந்த இடம் வந்துட்டு 90 டிகிரி தான் இருக்கும். சரியா, ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ட்ரையாங்கிள் வரையணும் அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஹைபாட்டெனியஸில் சென்டர் இருக்கும், ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு 90 டிகிரிக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஈஸியாக வரைஞ்சிட முடியும். இது வந்துட்டு இந்த கார்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போது இது 90 டிகிரி முடிவாயிடுச்சா? இப்போ இந்த பாயிண்ட், இந்த டயாமீட்டர் வரைஞ்சோம் இல்லையா, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், ஆர் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா, இப்போது இந்த பிக்யூங்கிற கார்டு இந்த செக்மெண்ட்டில் என்ன ஆங்கிள் உருவாக்க போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த ஆங்கிளும் ஈக்குவலா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பெரிய டயாமீட்டர் இந்த இடத்துல 90 டிகிரி உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, பிஆர்கியூ, ஆங்கிள் பிஆர்கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர்பிக்யூ, ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா, ஏன்னா டோட்டல் 180 டிகிரி, இதில் இது 90 போயிடுச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து 90 டிகிரி இருக்க போகுது. நீங்கள் அந்த புக்கில் வரிசையாக எல்லா ஸ்டெப்பும் இருக்குது, அது பிரகாரம் எழுதணும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போது இது 90 டிகிரி எழுதியாச்சு. அடுத்தது இது பர்பண்டிகுலர் வரைஞ்சோம் இல்லையா, ஆர்பி பிபி, இது ரெண்டும் பர்பண்டிகுலர். அப்போது இந்த ஆங்கிளும் சேர்ந்துச்சுன்னா 90 டிகிரி. அதை எழுதலாம், ஆர்பிக்யூ, ஆங்கிள் ஆர்பிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி, QPB is equal to 90 டிகிரி. சரியா, இப்போது இதுவும் ஈக்குவல், ஆங்கிள் PRQ ப்ளஸ் ஆங்கிள் RPQ is equal to இது ஆங்கிள், இங்கே எழுதிடலாம், ஆங்கிள் RPQ ப்ளஸ் ஆங்கிள் QPB. இப்போது ஆங்கிள் RPQ, ஆங்கிள் RPQ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும். இப்போ மீதி இருக்கிறது என்ன, ஆங்கிள் PRQ is equal to ஆங்கிள் QPB, ஆங்கிள் QPB. இது என்ன இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது 90 டிகிரி. ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுங்க, இது ஒய்ன்னு வச்சுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 90 டிகிரி. ஓகேவா, இது ஒய் அப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் 90 டிகிரி. ஸோ இதுவும் ஈக்குவல். ஓகேவா, அந்த பாயிண்ட் தான் இங்கே வந்திருக்கு. QPBயும் PRQவும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த கார்டு இந்த ஆர்க்கில் உருவாக்குற எல்லா கோணங்களும் சமம் அப்படின்னு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போது இது என்ன டிகிரி இருக்குமோ, என்ன ஆங்கிள், என்ன ஒரு தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா. சரியா, இப்போ இதுவும் ஈக்குவல். ஓகேவா, இப்போ அதுக்கான ரீசனையும் எழுதிட்டு இதை எழுதிட்டா போதும். ஆங்கிள் PRQ ஆங்கிள் PRQ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலணுமா, எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம், ஆங்கிள் PSQ, ஆங்கிள் PSQ இதுவும் ஈக்குவல். அதை எழுதியாச்சு. இப்போ இந்த ரீசன் வந்துட்டு
இந்த சேம் செக்மெண்ட்டில் எல்லா ஆங்கிளும், அதாவது ஒரே வட்டத்துண்டில் எல்லா கோணங்களும் சமம். சரியா? அதோட இந்த ஒரு சைடை முடிச்சாச்சு. இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதில் இன்னொன்று இருக்குது இல்லையா? இப்போ இது பிரிச்சிருக்குது. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிளும் இந்த கார்டு இந்த பக்கம் உருவாக்குற கோணமும் சமம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட். இந்த சைடு இந்த கோணத்துக்கு இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது இந்த கோணமும் சமம்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு டீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எஸ்லேருந்து பாருங்கள், எஸ்பிடிக்யூ அல்லது பிடிக்யூஎஸ். இது வந்துட்டு ஒரு குவாட்ரிலேட்டர் நாற்கரம் உருவாயிருக்கு, வட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு வட்ட நாற்கரம். சரியா? இப்போ வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வரும். சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் 180 டிகிரி. இப்போ இதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் பிஎஸ்கியூ ப்ளஸ் ஆங்கிள் பிடிக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ அடுத்தது இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைனில் பிக்யூ ரெண்டாக பிரிக்குது ஆங்கிள். இந்த 180 டிகிரியாக இது ரெண்டாக பிரிக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் சேர்ந்தால் 180 டிகிரி வருதா? ஆங்கிள் ஏபிக்யூ ப்ளஸ் கியூபிபி. ஓகேவா? ஆங்கிள் ஏபிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. புரியுதா? இந்த 180 டிகிரி எப்படி வர வச்சுக்கிறோம்? இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி. இதுக்கு ரீசன் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைட் லைனில் ரெண்டு கோணங்கள் இருக்குது. சரியா? அதை எழுத போகிறோம். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோண சோடிகள். சரியா? இப்போ அதுக்கு இதுதான் ரீசன் எழுதிருங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ அதை எப்படி எழுதலாம்? ஆங்கிள் பிஎஸ்கியூ ப்ளஸ் ஆங்கிள் பிடிக்யூ is equal to angle APQ plus angle QPB. சரியா? அடுத்தது ஆங்கிள் PSQ இருக்கு பாருங்க. ஆங்கிள் PSQ, இந்த ஆங்கிள் PSQ எதுக்கு சமமாக இருக்குது? QPBக்கு சமமாக இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த PSQக்கு பதிலாக QPBன்னு போட்டுடலாமா? ஆங்கிள் QPB ப்ளஸ் இதை மட்டும் மாற்றிருக்கிறோம், ஆங்கிள் PTQ is equal to, இதெல்லாம் அப்படியே எழுதுறோம், ஆங்கிள் APQ ப்ளஸ் ஆங்கிள் QPB. இப்போ ரெண்டு பக்கமும் QPB இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆங்கிள் PTQ is equal to ஆங்கிள் APQ. ஆங்கிள் PTQ என்ன இருக்குது இங்கே? PTQ இந்த இடம், இந்த ஆங்கிள். அடுத்தது இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் APQ இந்த ஆங்கிள் வந்துடுச்சு. ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் ஆங்கிள்ஸு ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேன்ஜென்ட் ஒரு கார்டு இருந்துச்சுன்னா இதுதான் நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த தியரத்தை நல்லா படிச்சிங்க. இந்த ப்ரூஃப் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் தேவைப்படும். சரியா? இப்போ இந்த வருஷம் இதில் வராது, எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதை விட வேண்டாம். ஓகேவா? புரியுதா? Thank you.